தொலைபேசியில் என்னிடத்தில் ஒருவர் கேட்ட கேள்வி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அமெரிக்காவிலிருந்து ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். சொன்னார், உங்கள் நிகழ்ச்சிகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், வலைதளங்களிலும் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் அடிக்கடி ஒரு செய்தியை சொல்லி வருகிறீர்கள். அற்புதங்களை நீங்கள் நம்பாதீர்கள், அற்புதங்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், தத்துவங்களையும் கொள்கைகளையும் தான் நீங்கள் பெரிதாக மதிக்க வேண்டுமே தவிர அற்புதங்கள் எல்லாம் பெரிய விஷயம் அல்ல என்று நீங்கள் பேசி வருகிறீர்கள். ஆனால் எனக்கு நேர்ந்த ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு ஒரு பெரிய நோய் ஒன்று இருந்தது. என்னால் தாங்க முடியாத ஒரு பெரிய வலி இருந்தது. 40க்கும் மேற்பட்ட டாக்டர்களை நான் பார்த்துவிட்டேன். எவராலும் அந்த வலியை போக்க முடியவில்லை. ஒரு நாள் நான் ஒரு பாஸ்டர் இடத்திலே நான் சென்று எனக்காக ஜெபிக்கும்படியாக சொன்னேன். அவர் ஜெபித்தார். அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோய் நீங்கிவிட்டது. ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள் அற்புதமே இல்லை என்று சொல்கிறீர்கள். எனக்கு என்னுடைய நோய் போய்விட்டது, இதுக்கு போய் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை அவர் கேட்குறார். இது மாதிரி அவர் மட்டும் சொல்லலை, பல பேரும் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். எனக்கு ஒரு கஷ்டம் இருந்தது, நான் இந்த மசூதிக்கு போனேன், அங்கே சரியாயிடுச்சு, அல்லது இந்த சர்ச்சுக்கு போனேன் சரியாயிடுச்சு, அல்லது இந்த கோயிலுக்கு போனேன் சரியாயிடுச்சு, இந்த தர்காவுக்கு போனேன் சரியாயிடுச்சு என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அது சரியானதை வச்சு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது. இந்த கடவுள் தான், இந்த மகான் தான் நம்முடைய நோயை போக்கினார், ஆகவே இவர் தான் பெரிய ஆள், இவர் தான் கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துடுறாங்க. இது சரியான முடிவா? நான் அவரிடத்திலே கேட்டேன், நீங்கள் சொல்லுகின்ற அந்த பாஸ்டரிடத்திலே உங்களுக்கு நோய் சரியாகுது, நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் பல பேருக்கு சரியாகாமல் போயிருக்கிறதே, அதுக்கு என்ன சொல்கிறீர்கள்? பள்ளிவாயிலுக்கு போய் நோய் சரியானவர்களும் உண்டு, சரியாகாதவர்களும் உண்டு. கோயிலுக்கு போய் சரியானவர்களும் உண்டு, சரியாகாதவர்களும் உண்டு. அந்த கடவுள் எல்லா நோயையும் நீக்குகிறார், அந்த மகான் எல்லா நோயையும் நீக்குகிறார் என்று சொன்னால் எல்லாரோட நோயும் போயிருக்கணுமே, போகலையே. இதுக்கு என்ன பதில்? அடுத்தபடியாக இன்னொரு தரப்பு வாதம் நம்முடைய நாஸ்திக நண்பர்கள் அடிக்கடி சொல்வார்கள், ஏன்னா கடவுள்னால தான் நோய் போச்சு. நாங்கள் கடவுளே இல்லைன்றோங்க, கடவுளே இல்லைன்றோம். கடவுள் நம்பினோம் முட்டாள், அயோக்கியன், காட்டுமுராண்டி சொல்கிறோம். எங்கள் நோயும் போய்கிட்டு தானே இருக்குது, போகாமலாம் இருக்குது. இதை வச்செல்லாமா நீங்கள் கடவுளை முடிவு பண்ணுறது என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஆகவே அவருடைய கேள்வியில் நியாயம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நாம் புரிஞ்சுக்கிற வேண்டியது, கடவுளை அறிகிற முறை என்ன? ஒரு நோய் போவதை வைத்தோ, அல்லது நமக்கு கடவுள் தருகின்ற செல்வ வளங்களை வைத்தோ, அல்லது குழந்தை பாக்கியத்தை வைத்தோ, அல்லது வேலை கிடைத்தது என்பதை வைத்தோ இந்த கடவுள் தான் சரியான கடவுள், இந்த மதம் தான் சரியான மதம் என்று சொல்வது எவ்வாறு அறிவுடைமையாகும்? ஆக நாம் அதை யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். திருக்குர்ஆன் இதை பற்றி மிக தெளிவாக சொல்கிறது. கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் நான் கருணை புரிவேன், இந்த உலகத்தை பொறுத்தவரை. சில வசனங்களை பார்க்கலாம். 17:20, இம்மையை விரும்பும் அவர்களுக்கும் மறுமையை விரும்பும் இவர்களுக்கும், ஆக இரு சாராருக்கும் நாம் உலகில் வாழ்க்கை வசதிகளை அளித்து கொண்டிருக்கிறோம். 2 பேருக்கும் தர்றான். இம்மையை மட்டும் விரும்புகிற ஒரு கூட்டம் இருக்குது, மறுமையை மட்டும் விரும்புகிற கூட்டம் இருக்குது, 2 பேரும் கொடுக்குறோம். இன்னொரு வசனம் 2:126, இறை நம்பிக்கை கொள்ளாதவனுக்கும் இவ்வுலகின் சொற்ப வாழ்வுக்குரிய வசதிகளை நான் வழங்குவேன். கடவுளை ஏற்றுக்கிறாதவனுக்கும் நான் வாழ்க்கை வசதிகளை வழங்குவேன். அடுத்தபடியாக நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகின்ற கருத்து, முஸ்லிம் என்ற புத்தகத்தில், ஓர் இறைமறுப்பாளர் நற்செயல் ஒன்றை செய்தால் அந்த நற்செயலின் காரணமாக அவருக்கு உலக வளங்களும் உணவு ஆதாரங்களும் அதிகப்படுத்தப்படுகின்றன. இறை நம்பிக்கையாளரை பொறுத்தவரை அவருடைய நற்செயல்கள் பற்றிய விவரங்கள் மறுமை கணக்கில் பதிவு செய்யப்படுகின்றன. ஆக என்ன சொல்வது? இறை மறுப்பாளர், ஓர் இறை மறுப்பாளர் நற்செயல் ஒன்றை செய்தால், கவனிக்க வேண்டிய விஷயம், இறை மறுப்பாளர், அதன் காரணமாக அவருக்கு உலக வளங்களும் உணவு ஆதாரங்களும் அதிகப்படுத்தப்படும். கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் ஒருவர் நற்செயல் புரிந்தால் அவருக்கு இந்த உலகத்தில் வளங்கள் வழங்கப்படும்.
இறை நம்பிக்கையாளர்களை பொறுத்தவரையில் இம்மையில் மட்டுமல்ல அவர்களுக்கு மறுமையிலும் வழங்கப்படும், மறுமைக்காக அது சேர்த்து வைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவருக்கும் நான் வழங்குவேன் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. கடவுள் வழங்குவார் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. ஆக கடவுளை அறிகிறதுக்கோ ஒரு மதத்தினுடைய சிறப்புத்தன்மையை அறிவதற்கோ இதை வச்சு முடிவு பண்ணுறதில்லை. அப்போ எதை வச்சு முடிவு பண்ணணும்? அந்த மதத்தினுடைய சித்தாந்தங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள், அதை வைத்து முடிவு பண்ண வேண்டும். உதாரணத்துக்கு கடவுளை பற்றி என்ன கோட்பாடு? கடவுள் ஒருவரா, ஒன்றுக்கு மேற்பட்டவரா? கடவுள் ஒருவராகத்தான் இருக்க முடியும். இறைவனுடைய மார்க்கம் என்றால், ஏனென்றால் எல்லா மார்க்கத்தை சார்ந்தவர்களும் சொல்லுகிறார்கள், நாங்கள் பல கடவுளை வழங்கினாலும் ஒரு கடவுள் மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்கோம்னு சொல்கிறார்கள். ஆனால் சொல்லிக்கொண்டே அதுக்கு முரண்பாடாகவும் நடந்து கொள்கிறார்கள். ஆகவே ஒரு கடவுள் என்று சொல்கின்ற மார்க்கம் தான் உண்மை மார்க்கமாக இருக்க முடியும். கடவுளை பற்றிய கருத்துக்கள், வர்ணனைகள் எப்படி இருக்க வேண்டும்? கடவுள் ஆணா பெண்ணா இப்படி இருக்க முடியாது. ஆண் என்று சொல்லும்போதும் தவறு, பெண் என்று சொல்வதும் தவறு. எதுவுமே சொல்லாமல் இருப்பதுதான் சரியாக இருக்க முடியும். கடவுள் தேவையற்றவன் அப்படிதான் இருக்கணும். கடவுளுக்கு தேவை இருக்கக்கூடாது. பசி, தாகம், காமம், களைப்பு, ஓய்வு, தூக்கம் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் மனுஷனுக்குள்ளது. இதெல்லாம் கடவுளுக்கு இருப்பதாக சொன்னால் அது கடவுள் தன்மையிலே பொருந்தி வராது. கடவுளை அறிகின்ற முறை இப்படி. அதே போல் கடவுளுக்கு ஆதி, அந்தம், இறப்பு, பிறப்பு இருக்கக்கூடாது. கணவன், மனைவி, பிள்ளை, சந்ததிகள் எவையும் இருக்கக்கூடாது. ஆகவே திருமறை தெளிவாக சொல்கிறது, இறைவன் ஒருவன், அவன் எந்த தேவையும் அற்றவன், அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு இணையாக நிகராக ஒன்றுமில்லை. தெளிவான கோட்பாடு. இந்த கோட்பாட்டுக்கு பொருந்தி வந்த எது வருகிறதோ அவன் தான் கடவுளாக இருக்க முடியும். இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த கடவுள் இயற்றிய வேதத்தை பார்க்க வேண்டும். அந்த வேதம் பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறதா? அருளப்பட்ட காலத்திலேயே பதிவு செய்யப்பட்டதா? அருளப்பட்ட மொழியிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? முரண்பாடுகள் இல்லாமல் இருக்கிறதா? இதெல்லாம் பார்க்கணும். ஆக முரண்பாடுகள் உள்ள வேதமாக இருந்தால் அது எப்படி இறை வேதமாக இருக்க முடியும்? இந்த பக்கத்தில் ஒரு கருத்து, அந்த பக்கத்தில் ஒரு கருத்து, இந்த பக்கத்தில் ஒரு செய்தி, அந்த பக்கத்தில் ஒரு செய்தி, ஒரு தகவல் இன்னொரு தகவலோடு மோதுகிறது, ஒரு செய்தி இன்னொரு செய்தியோடு மோதுகிறது என்றால் இடைச்செருகல் ஏற்பட்டிருக்கிறது என்று அதற்கு பொருள். ஆகவே அந்த எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆக ஆதாரப்பூர்வம், should be authentic and unccorrupted. அந்த வேதம் தான் உண்மையான வேதமாக இருக்க முடியும். அதே போல் மனிதனை பற்றி என்ன சொல்லுகிறது? கான்செப்ட் ஆஃப் மேன், மனிதனை பற்றி, உலகத்தை பற்றி என்ன சொல்லுகிறது? எல்லா மனிதர்களும் சமம் என்று சொல்லுகின்ற மார்க்கம் தான் இறை மார்க்கமாக இருக்க முடியும். மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வை கற்பித்தால், இறைவனே ஏற்றத்தாழ்வை கற்பித்தால் அது எப்படி உண்மையான மதமாக இருக்க முடியும்? எல்லா நாடுகளும் சமம், எல்லா மொழிகளும் சமம், எல்லா இனங்களும் சமம். கடவுள் தானே எல்லா நாட்டையும் படைத்தார், கடவுள் தானே எல்லா மொழிகளையும் படைத்தார், கடவுள் தானே எல்லா நதிகளையும் கடல்களையும் படைத்தார். இதில் ஒரு நாடு உயர்ந்தது ஒரு நாடு தாழ்ந்தது என்று சொல்வது எப்படி சரியாக இருக்க முடியும்? அப்படி சொன்னால் அது இறை மார்க்கம் அல்ல. இப்படி புரிந்து கொள்ளலாம். மனித உரிமைகளை பேணுகின்ற ஒரு மார்க்கமாக அது இருக்க வேண்டும். அதை மீறினால் அது இறை மார்க்கமாக இருக்க முடியாது. ஆக இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் நம்ம முடிவு செய்ய வேண்டுமே தவிர நாம் நோய் போகிறதா இதை வச்செல்லாம் முடிவு செய்வதில்லை. ஆகவே நபிகள் நாயகம் மிக தெளிவாக சொன்னார்கள். அற்புதங்களை பற்றி அவர் சொல்லுகிற போது, அற்புதங்களெல்லாம் நான் நிகழ்த்துவதல்ல, இறைவன் நிகழ்த்துகிறான், நான் அவனுடைய தூதராகத்தான் இருக்கிறேன். அற்புதங்களை வைத்து நீங்கள் என்னை முடிவு செய்தார்கள். அவருக்கு முன்னால் வந்த இறை தூதர்கள் அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார்கள். மோசஸ், ஜீசஸ் போன்றவர்களாம். எதற்காகவெனில் அவர்கள் இறை தூதர்கள் தான் என்பதை நிரூபிப்பதற்காக. அதற்காக அவர்கள் சில அற்புதங்களை செய்ய வேண்டிய ஒரு நிலை உருவாயிற்று. ஆக அற்புதத்தை வச்சு ஒரு மார்க்கத்தை, ஒரு மதத்தை முடிவு செய்வதில்லை. அதனுடைய கொள்கைகளும் சித்தாந்தங்களும் தான் அந்த மார்க்கத்தினுடைய உண்மை நிலையை முடிவு செய்யும் என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ளலாம்.